ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பெண்களோட நிறைய பேருக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு தள்ளி போயினே இருக்கும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். ஏதாவது ஒரு பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போதுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம நார்மலாக டேப்லெட் சாப்பிடுவோம், ஹாஸ்பிட்டல் போவோம், ட்ரீட்மெண்ட் போவோம், ஓவலேஷன்லாம் பார்ப்போம், எல்லாம் பண்ணுவானா ஒரு சில நேச்சுரலான ப்ராடக்ட்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்றப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல பதிஞ்சு அது சரியாகி நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். நம்ம நார்மலாக நிறைய இடத்துல கவனிச்சுப்போம். தைராய்டை குணப்படுத்தவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் சித்த மருத்துவத்தில் நார்மலான அந்த ட்ரீட்மெண்ட்டில் தைராய்டை குணப்படுத்த முடியும். அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணோம் அப்படின்றப்போ அதே மாதிரி நார்மலாக வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் நேச்சுரலாகவே காமனாக பண்ண முடியும். அப்படி நீங்கள் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஜாதிக்காயை எப்படி எடுத்துக்கணும் கணவனும் மனைவியோன்றது தெளிவாக அந்த பதிவில் சொல்ல போகிறேங்க. கண்டிப்பாக அங்கே ஜாதிக்காயோட பலன்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது ரொம்ப வருஷமாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப ப்ரெக்னன்சி டிலே ஆகுதுனாவே கணவன் மனைவிக்கு ஒரு ஒன்றா இருக்கணும் கூட தோணாது. ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். சரி, என்னடா இது எத்தனை வருஷம் ஒன்றா இருந்துட்டு வெறுப்பாக ஒரு குழந்தை நிற்கவே மாட்டேந்தேன்னு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கூட பிள்ளை கல்யாணம் ஆனவங்க, நம்மளுக்கு பின்னாடி கல்யாணம் ஆனவங்க, நம்மளுக்கு அப்புறம் கல்யாணம் தங்கச்சி தம்பி எல்லாருக்குமே குழந்தை பிறந்திருக்கும். உங்களுக்கு குழந்தை தள்ளி போச்சுன்றப்ப கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றா இருக்கிறதுக்கே பிடிக்காது இல்லைங்களா? அப்போ ஒன்றா இருக்கிறதுக்கு பிடிக்காதுன்றப்ப கணவன் மனைவி ஒன்றா இணைஞ்சாதான் குழந்தை பிறக்கும். அப்படி ஒன்றா இணைஞ்சால் மட்டும் குழந்தை பிறந்துடும். நம்ம ஒன்றா இணைகிறப்போ ஆண்களுக்கும் ஒரு திரவம் சுரக்கிற மாதிரி பெண்களுக்கும் பிறப்பிறப்பு ஒரு திரவம் சுரக்கும். எப்போ பெண்கள் அதுக்கு சுரக்கும்ன்றப்போ பெண்கள் நல்லா உச்சரியில் இன்பமாக இருக்கிறப்ப மட்டும்தான் சுரக்கும். அது சுரந்தால் தான் அந்த பிறப்பு பகுதி நல்லா விரிவடையும். எல்லாமே ரொம்ப நல்லதாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஒன்றா இருக்கணுன்ற ஒரு ஐடியாவே உங்களுக்கு தோண மாட்டேங்குது, பிடிக்காமல் போயிடுது அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த ஒன்றா இருக்கிற அந்த கணவன் மனைவி உறவில் ஈடுபடணுன்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். ரெண்டாவது, கருப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காகும். ஒரு சில பெண் கருப்பை ரொம்ப பலவீனமாக இருக்கும். கருவை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்காது. அது மாதிரி அதெல்லாம் க்யூர் ஆகும். மூணாவது கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் ஒரு சில பெண்கள் ரொம்ப மன அழுத்தமாக டிப்ரெஷனாக இருப்பாங்க. அந்த மன அழுத்தம் டிப்ரெஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எப்படி சாப்பிடணுன்றதை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? அதேமாதிரி உடம்புல நரம்புல அங்கங்கே பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்கும். அதை எடுத்திங்கன்னா அதே மாதிரி தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த குழந்தைய நினச்சி தூக்கம் வராமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் மோஸ்ட்லி ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்றப்போ இப்போ நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னன்சி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுங்க. ஜாதிக்காயை நீங்கள் கொட்டை மாதிரி வாங்கிட்டு வெயிலில் காய வச்சு நல்லா இடித்து இந்த மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சி தராங்க பற்றி அந்த மிஷினில் கொடுத்தோ இல்லை மிக்சியில் போட்டோ ஏதோ நீங்கள் பவுடர் பண்ணியோ வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்றப்போ நாட்டு மருந்து கடையில் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க. ஜாதிக்காய் பொடின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. அந்த ஜாதிக்காய் பொடியை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா காசிட்டு கொஞ்சம் வெதப்பாக ஆகிறப்போ ஒரே ஒரு சின்ன சிட்டிகை தான் போடணும். சின்னதாக கொஞ்சம் தான் போட்டு நல்லா ஒரு நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். இது மட்டும் குடிச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் சரியாகும். பெண்களோட உடலில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். பெண்ணோட இந்த மொத்த உடம்புல இருக்க எல்லாமே கரெக்டாக ஆரம்பிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். பாலில் ஜாதிக்காய் பவுடரை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். பெண்கள் இப்படி எடுத்துக்கணும். ரெண்டாவது, நீங்கள் மட்டுமே சாப்பிட்டா மட்டும் போதுமா? கண்டிப்பாக கூடாது, தவறு. கணவருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். அவர் கொடுத்தீங்கன்னா விந்தணுக்களோட தரம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு விந்தணுக்களோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருந்தால் கூட ப்ரெக்னன்சி டிலே ஆகும். அந்த விந்தணுக்களோட கவுண்ட் அதிகமாகும். ஒட்டுமொத்தமாக ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாதிக்காயோட பெனிஃபிட்ஸ் நிறையங்க. அதனால் தயவு செஞ்சு இது வரை நீங்கள் எடுக்கலன்றப்போ லைட்டாக நிறைய ஒரு ஸ்பூன்லாம் போடாது, லைட்டாக ஒரு பொடி. ஒரு சில பேர் ஜாதிக்காய் பொடியை எடுத்து தேன் மாதிரி உருண்டை பண்ணி கூட எடுத்துக்கலாம். தேன் மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி கடுகை விட கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி உருண்டை பண்ணி அதை அப்படியே தேனில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் மாதிரி குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு பால் பிடிக்காதுன்றவங்க சுடு தண்ணி காசி தேன் கலந்து அதில் குடிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி. வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் நல்லா தூங்குவீங்க. ரத்த அழுத்தம்லாம் கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு எல்லாமே நல்ல பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும். ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே சரியாகும். உங்களுக்கு எல்லாமே அஜீரண கோளாறுகள்லாம் நீங்கும். யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? கர்ப்பிணி பெண்கள் ஜாதிக்காய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பால் குடுற தாய்மார்கள் ஜாதிக்காய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுவும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? இந்த வீடியோவில்
ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே எல்லாருக்குமே செட் ஆகணும், எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகாதுங்க. ஒரு சில பேருக்கு ஜாதிக்கு எடுத்தோடனே அது உடம்புக்கு செட் ஆகிடும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. ஏன்னா நாட்டு மருத்துவம் இல்லைங்களா, செட் ஆகலாம் விட்டுருங்க. இதுவே நிறைய 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 இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.